ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பவ் அண்ட் ஏரோ நல்லா பவராக இருக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அது தேவையானது மூணு குச்சி, கயிறு, ஆணி, அப்புறமா ஒரு குச்சி, அவ்வளோதான். இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் முள் செடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரே ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. வளைஞ்சிருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறமா ஆக்ஸா பிளேடு வச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி வி மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே நல்லா அப்படியே வி மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த கயிறு எடுத்துக்கிட்டாலும் சரி, நைலான் கயிறு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த கயிறு எடுத்துக்கிட்டா ரெண்டாக போடணும். அது எப்படின்னா, முதல்ல இந்த இடத்துல இந்த வி மாதிரி இருக்கிற இடத்துல நல்லா சுற்றிக்கோங்க கயிறு. அப்புறமா நல்லா இழுத்துக்கோங்க. நல்லா இழுத்துக்கிட்டு இங்கே ஒரே ஒரு ரோ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு திருப்பி இப்படின்ட்டு இழுத்துருங்க. தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா டைட்டாக இது கட்டணும். லூஸாக இருந்துச்சுன்னா கழட்டிட்டு நல்லா டைட்டாக இழுத்து கட்டுங்க. இப்போ இப்படி இருக்கிற குச்சி லைட்டாக இங்கே மேலே ப்ரெஷர் கொடுத்து இந்த கயிறு கட்டினீங்கன்னா போதும். மேலே கையை வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. அவ்வளோதான், நல்லா சுற்றிக்கிட்டேன். இது இந்த மாதிரி சுற்றிக்கிட்டால் நல்லா உடையாது. நான் ரொம்ப டைட்டாக கட்டிக்கிட்டேன், அதனால் உடையிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு ரோ இப்படி சுற்றிட்டு அப்புறமா இப்படி எடுத்துனாங்க. எப்படின்னா, ஒரே ஒரு வாட்டி இப்படி இருக்கிறதுனா ஒரே ஒரு வாட்டி இப்படி இதை சுற்றிக்கோங்க. இந்த பழைய கயிறை, இந்த ஃபஸ்ட்டே அந்த கயிறை இப்படி சுற்றிக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா நல்லா இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இழுத்து கட்டிக்கோங்க. அதுவும் அதே மாதிரி. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஹா, தப்பாயிருச்சு. இந்த மாதிரி கட்டிக்கலாம். அப்படி அந்த மாதிரி கட்ட முடியலன்னா இந்த மாதிரி இழுத்துக்கலாம். இழுத்து நார்மலாகவே இந்த மாதிரி கட்டிக்கலாம். கட்டிக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறமா கொஞ்சமாக கயிறை விட்டு கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நைலான் கயிறு கூட யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி கயிறு கூட யூஸ் பண்ணலாம். அப்புறமா இந்த ரெண்டு கயிறும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா ஓகே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேப்போடு இருக்குது.
இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருந்தால் கரெக்டாக டார்கெட் வச்சு அடிக்க முடியாது. அதனால் அதே மாதிரி கொஞ்சமாக அந்த கயிறு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக இதில் கட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி இந்த கயிறுக்கு சேர்த்து இந்த மாதிரி முடிச்சு போடணும். அது ஒரு முடிச்சு போட்டால் பத்தாது, 2 முடிச்சு போடணும். அப்போ தான் நல்லா கரெக்டாக டைட்டாக நிற்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா டைட் ஆயிடுச்சு. இழுத்து விடும் போது சத்தம் கேட்கணும், அந்த மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. கேட்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி கைப்பிடி, பேக்கோடது கைப்பிடி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணிக்கிறேன். இதோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிக்கிட்டு இதோட நடு இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்துட்டு எதுக்குன்னா டார்கெட்டு கரெக்டாக போகணுன்ட்டு. இந்த கயிறை வச்சு நான் நல்லா சுற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ அப்பத்துலேருந்து சுற்றின்னு இருக்கேன். நல்லா இந்த மாதிரி தடியாக சுற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கட்டிக்கிட்டேன். இப்போ கட்டிக்கிட்டோன்னே இந்த பக்கம் வச்சு முடிச்சு போட்டுருங்க. ஒரு முடிச்சு இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடுவில் இருக்குது, நல்லா டைட்டாகவே இருக்குது. எதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்காக இந்த ஃபேக்கு நான் போட்டுக்கிறேன். இந்த ஃபெவிக்விக் போட்டனால அந்த இதெல்லாம் என்னோட கண்ணில் வந்து விழுது. திருப்பி நான் இந்த மாதிரி போட்டோடனே நல்லா ஸ்ட்ராங்காகிடும். இதுவே போதும். இங்கே பாருங்கள், இப்போவே லைட்டாக கூட ஆடலை. நல்லா ஆட்டுறேன், லைட்டாக கூட ஆடலை. ஆடினா கூட ரொம்ப லைட்டாக தான் ஆடும். இன்னும் நல்லா போட்டுக்கிறேன். ஃபேக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் இந்த புகை வந்துட்டு நம்மளோட கண்ணில் விழக்கூடாது. கண்ணில் விழுந்துச்சுன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்கும். எனக்கு இப்போ ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டு இந்த மாதிரி கிட்டாரோட சத்தம் மாதிரி வரணும். நாம் வேணும்னா இங்கே லைட்டாக இங்கே ஃபேக்கு போட்டுக்கலாம். எனக்கு வேணும் இந்த இடத்துல தெரியுதா, இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் லைட்டாக. இன்னும் இங்கே போடணும். எனக்கு தேவைன்னா போடலாம், தேவையில்லைன்னா போட வேணாம். நான் போட்டுக்கிறேன். இது மட்டும் கண்ணில் பட்டுறக்கூடாது. இந்த புகை கண்ணில் பட்டுச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப எரிச்சலாக இருக்கும், இருக்க முடியாது. இப்போ போட்டுக்கிட்டேன். போட்டு இப்போ எந்த இடத்துலையும் கேப் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சத்தம் அப்படியே கிட்டார் மாதிரி கேட்கும். என்ன பாருங்களேன், அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா போதும். அப்புறமா குச்சி எடுத்துக்கோங்க.
ஒரு நல்லா நீட்டமான குச்சியாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம செய்ய போகிறது அம்பு. இந்த குச்சை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மூங்கில் கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட மூங்கில் இல்லைன்றதுனால நான் இந்த மாதிரி ஹைபிஸ்கஸ் செடியோடதே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த குச்சியில் கூட பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். எனக்கு இவ்வளோ பெருசு போதும், அதனால நான் இவ்வளோ கட் பண்ணிக்கிறேன். ஆக்ஸா பிளேடை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த மாதிரி ஒரு குச்சி கட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி இந்த குச்சியும் ஒன்றா கட் பண்ணிக்கிறேன். ஆக்ஸா பிளேடை வச்சு கட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 குச்சி இதே மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ உப்புத்தாள் சாண்ட் பேப்பர் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ரஃப்பாக இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல இந்த உச்சியில் ரஃப்பாக இருந்துச்சுன்னா இந்த சாண்ட் பேப்பரை இப்படி வச்சு தேய்ச்சிக்குவாங்க நல்லா சாண்ட் பேப்பரில். இப்போ நல்லா தேய்ச்சிக்கிட்டே நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2 குச்சிலையும் 2 பக்கமும் பண்ணிக்கிறேன். இந்த குச்சியில் ஏதோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி முள் மாதிரி இப்படி வந்திருக்கும். அந்த மாதிரி இதை இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பண்ணிக்கிட்டேன். அப்புறமா அதே சாண்ட் பேப்பர் வச்சு இந்த இடத்துலலாம் நல்லா தேய்ங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா டைரெக்ஷன் மிஸ் ஆயிரும், தப்பாக போயிடும். அப்போ நம்மளால் பண்ண முடியாது. அதனால் இந்த சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா சாண்ட் பேப்பரை மடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா போட்டு தேய்ச்சிக்கோங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதுக்குள்ளே நல்லா போகிற மாதிரியான குச்சியாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா போயிட்டு வர மாதிரி. இப்போ இந்த மாதிரி மாட்டி விடுற மாதிரி. அப்புறமா இந்த இடத்துல வெறும் சாண்ட் பேப்பரை வச்சு ஷார்ப் பண்ணாலும் ஓகே. இல்லைனா எனக்கு எப்போயுமே பர்மனெண்ட்டாக ஷார்ப்பாக வேணும்னா இந்த மாதிரி ஏதாவது சாணி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல உச்சியில் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நடுவில். இருங்க, ஆக்ஸா பிளேடை வச்சு கட் பண்ணிக்கிறேன், காட்டுறேன். இந்த இடத்துல கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், கை அறுத்துக்க வாய்ப்பு இருக்குது. இதோ இந்த மாதிரி ரொம்ப அறுத்துக்கும், பார்த்து கட் பண்ணுங்கள். இது அறுக்கவே முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப மிஸ் ஆகும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இதோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா இந்த ஆணியை இப்படி வச்சு மெதுவாக லைட்டாக போகலைன்னா லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. இதோ இந்த இதை இப்படி உள்ளே விட்டு லைட்டாக 2 பக்கமும் ஆட்டிக்கோங்க. ஆட்டிக்கிட்டால் கொஞ்சம் வைடாகும். அப்புறமா இந்த இதை இப்படி இறக்கிக்கலாம். இது பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். இது ரொம்ப டேஞ்சரஸ் தான். இதை விடும்போது கூட ரொம்ப பார்த்து தான் விடணும். யார் மேலேயாச்சும் விட்டால் ரொம்ப அடிப்படும். அப்படி
இந்த மாதிரி உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இதோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படி இந்த மாதிரி வேணான்னா இதையே இந்த சாண்ட் பேப்பர் வச்சு இப்படி தேய்ச்சி நல்லா உச்சியில் ஷார்ப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா கூட அவ்வளோ டேஞ்சரஸ் இல்லை, கொஞ்சம் ஷார்ப்பு போகும், அவ்வளோதான். நாம் அந்த ஷார்ப்பை எவ்வளோ வேணாலும் சரி பண்ணிக்கலாம். நான் இப்போ எனக்கு ஒன்று ஆணி இன்னொன்று இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறது வேணும், அதனால் நான் வேறு ஆணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பெரிய ஆணி போட முடியலன்னா வேறு ஆணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆணியை போட முடியலன்ட்டு இந்த உச்சியை இந்த ஆணியில் கட் பண்ணிட்டேன். என்ன பாருங்களேன், இந்த உச்சியை நான் இதில் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கட் பண்ண பகுதியில் இதை ஃபிட் பண்ணிக்கிறேன். போட்டு அப்போயே யூஸ் பண்ண அதே கயிறு நல்லா சுற்றிக்கிறேன். நல்லா டைட்டாக வச்சு நல்லா சுற்றிக்கலாம். இந்த கயிறு பத்தலை, கொஞ்சம் பெரிய கயிறு எடுத்துக்கிறேன். நல்லா டைட்டாக இழுத்து கட்டிக்கலாம். எவ்வளோ இழுத்தாலும் நல்லா கட்டை வராத மாதிரியான கயிறு வச்சு பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி கட்டிக்கிட்டோன்னே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த முடிச்சு உங்கள் விருப்பம், 1 போட்டாலும் சரி 2 போட்டாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கிறேன். நான் கயிறு கட்டணுன்னே தள்ள முடியல. கட்டுறதுக்கு முன்னாடியே லைட்டாக தள்ளி விட்டு நடுவில் இருக்கிற மாதிரி கட்டிக்கோங்க. அப்புறமா ஃபெவிக்கிக்கு அப்போயே போட்ட மாதிரி ஃபெவிக்கிக்கு இங்கே உச்சியில் போட்டுக்கலாம். இது வரவே மாட்டேங்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது. திறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா இப்படி வச்சு போட்டுக்கலாம். இந்த ஃபேக்கிக்கு எதுக்கு போடுறோன்னா ஒரு திக்னஸ்க்கு, நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்போ இதிலேருந்து வர புகை நம்மளோட கண்ணில் பற்றக்கூடாது. முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சமாக உள்ளே கூட வேணும்னா போட்டுக்கலாம். நான் போட்டுக்கிறேன், என்னோடய கையில் பட்டுருச்சு. இது ரொம்ப சுடும், இது நல்லா சேஃப்டியாக தான் பண்ணணும். சதையே பிடுங்குற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான கம். இது ஃபெவிக்கிக்கு 743 அப்படின்ட்டு 743 அப்படின்ட்டு இந்த பிராண்டு. லைட்டாக நம்ம பண்ணி இது குச்சி தேய்ச்சி வச்ச போது வந்த பவுடரை நம்ம வச்சுருக்கோம், அதை லைட்டாக இது மேலே வச்சுக்கலாம். அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கம்மு. இப்போ இது நான் எடுத்துக்க வைக்கிறேன்னா ஒரு கலருக்காகவும் இந்த ஃபேக்கிக்கும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் நல்லா ஒரு திக்னஸ்க்காகவும் ஒட்டிக்கிறேன். இப்போ அவ்வளோதான் காய்ஸ், நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இதுவும் நல்லா ஆடலை.
இப்போ இந்த குச்சி இன்னொரு குச்சி வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முன்னாடி நான் சொன்னேன்ல, ஒன்று ஆணி அப்புறமா தேய்ச்சி பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்ல, தேய்ச்சி பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஆணியை வச்சு பண்ணுறது ஷார்ப் எப்பயுமே போகாது. நாமளே அதை தேய்ச்சி ஷார்ப் எடுத்தால் மட்டும்தான் போகும். இப்போ இந்த உச்சியை இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். இதோ இந்த மாதிரி நல்லா ரப் ஆகணும். ரப் பண்ணிக்கிறேன் நான். இந்த வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பண்ணுறீங்கன்னா சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பு எதுவுமே பண்ணி தராதீங்க. ஷார்ப்பாக பண்ணிங்கன்னா எங்கேயாச்சும் பட்டுருச்சுன்னா கூட ரொம்ப அடி விடும். இதை நான் ரொம்ப சேஃப்டியாக பண்ணிக்கிறேன். கையில் ரொம்ப குத்தி இந்த இதையாச்சும் ஃபேக்கு எடுக்கிறதுக்கு நான் இதில் லைட்டாக சேர்க்குறேன். இந்த மாதிரி நல்லா மொட்டை ஆகிற வரைக்கும் நல்லா தேய்ச்சிக்கிறேன். நல்லா இதே மாதிரி ஆங்கிளில் நல்லா வச்சு தேய்ச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டேன் இந்த இடத்துல. இப்போ இந்த பக்கம் பண்ணணும். இந்த பக்கமும் அதே மாதிரியே நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கிக்கணும். இதில் இந்த மிடில் வரைக்கும் வரணும். இந்த பக்கம் பண்ணுறது இதில் மிடில் இருக்குல்ல, அவ்வளோ தூரம் இந்த பக்கம் இந்த ஓரத்தில் பண்ணுறது மிடில் வரைக்கும் தேய்க்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல நல்லா யூ மாதிரி வரணுன்றதுக்காக இப்படி தேய்க்கும் போதே இப்படின்னு திருப்பிக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, வீடியோ கரெக்டாக இல்லை, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா ரவுண்டாக வந்திருக்குது பாருங்களேன், நல்லா ரவுண்டாக இருக்குது. இப்போ இந்த உச்சி நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இப்படி கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ நல்ல சூப்பரான இது பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு இருக்குது நம்மளுக்கு. இப்படி வச்சு இழுத்து விட்டால் போதும். நான் இங்கே பிடிச்சிருக்கிறதுனால வரல, ஏன்னா நான் இப்போ இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்களா, நல்லா கரெக்டாக டார்கெட்டில் விழும். இப்போ இந்த இடத்துல ஆக்ஸா பிளேடு வச்சு இந்த கயிறு மாட்டிக்கிறதுக்காக இந்த இடத்துல நல்லா கட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா கொஞ்சம் தப்பாக இருக்கிற இடத்த பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி தப்பாக இப்படி இருந்துச்சுன்னா இந்த இடம் இப்படி கட் பண்ணாமல் இப்படி கட் பண்ணணும். அப்படி இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா இந்த பக்கமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால இந்த பக்கம் நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு இதுலேயும் நான் பண்ணிக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் சீக்கிரமாக முடிக்கல. அதுக்காக எல்லாம் விட்டுறாதீங்க. பார்க்குறத ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அதே மாதிரி ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப பெருசாக இருக்குன்ட்டு பார்க்காதீங்க.
என்னால் சின்னதாக எடுக்க ட்ரை பண்ணுறேன், ஆனாலும் என்னால் முடியல. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு லைட்டாக இந்த பக்கம் கொஞ்சம் உள்ளே போகிறதுக்காக இந்த பக்கம் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அப்போ தான் இந்த கேப்பு வைட் ஆகும். உங்களுக்கு ஃபெதர் வைக்கிற மாதிரி வேணும்னா இந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி நீளமாக எப்படின்னு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக 3 இடத்துல கட் பண்ணிக்கிட்டு பீஜியன் ஃபெதர்ஸ் இல்லை காக் ஃபெதர்ஸ் இருந்துச்சுன்னா போதும். அதை பாதியாக கட் பண்ணி இந்த இடத்துல வச்சு ஃபேக்கு போட்டால் முடிஞ்சுது. எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 இதுலேயுமே பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஒரே ஒரு கார்ட்போர்டில் நான் ஏம் வச்சுக்கிறேன். அதில் நான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் காட்டுறேன். 2மே நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கார்ட்போர்டில் தான் குறி வச்சு அடிக்க போகிறோம். நம்ம இங்கே இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வழியாக இந்த மாதிரி விட்டுக்கலாம். இந்த கீழே கட் பண்ணி வச்ச இடத்துல இந்த கயிறு போய் மாட்டணும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த மாதிரி மாட்டிக்கிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அடிக்கிறேன், வரல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது கிராஸாக இருந்துச்சுன்னா வராது. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட குச்சி கிராஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வேறு இந்த மாதிரி ஷேர் பண்ணது ட்ரை பண்ணி பார்க்கலாம். உட்டே ஷேர் பண்ண இதை அதுவும் போகும். நம்மளுக்கு அது ரொம்ப தடியாக இருக்கிறதுனால இந்த குச்சியில் மாட்டிக்கிறதுனால தான் அது கரெக்டாக போல. இது நல்லா ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக போகும். இப்போ உரம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட்டு ரிவர்ஸே வந்துருச்சு, ஆனாலும் இந்த ஷார்ப்பு போல். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக இந்த வுட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அடிக்கலாம். இந்த கார்ட்போர்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அச்சே உளுந்துருக்குங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆணி இழுத்துக்கலாம் நல்லா. இந்த மாதிரி இவ்வளோ இழுத்தாலும் இந்த சைஸு கரெக்டாக இல்லாதனால போக மாட்டேங்குது. அதனால் நாமளே ஷேர் பண்ணதை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆஹா, ஃபோன் கீழே வந்துடுச்சு. சாரி கைஸ், வெயிட் கைஸ், கீழே விழுந்துக்கிட்டு. இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இது வந்துட்டு நம்மளுக்கு ரைட் சைடில் வரணும், அப்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். லெஃப்ட்டு சைடு வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கு. இப்போ நல்லா இழுத்துக்கிறேன், பார்த்தீங்களா, நல்லா குத்திக்கிச்சு அப்படியே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ரொம்ப சப்ஸ்கிரைப்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.